ஹாய் ஹலோ, திஸ் இஸ் ராஜ். ஸோ என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் சிலர் வந்து சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்கன்னா, நம்ம ரஜினிஸ் வந்து படன்ட்டு ரொம்ப வேகமாக பேசுவான், அவன் பேசுகிறது வந்து தெளிவாக இருக்காது. அதாவது அவன் பேசும் வார்த்தைகள் தெளிவாக இருக்காது, அவனுடைய உச்சரிப்பு, அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பு வந்து தெளிவாக இருக்காது. அவன் வந்து வேகமாக பேசுவான், அவன் வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்காது, அவன் பேசுகிறது வந்து புரியாது. அதாவது வார்த்தைகள் வந்து தெளிவில்லாமல், அந்த உச்சரிப்பு சரியில்லாமல், எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்லலாம், நான் வந்து வேகமாக பேசுவேன், நான் வந்து ஒரு பதற்றத்தில் நான் வந்து வேகமாக பேசுவேன், நான் பேசுகிறது வந்து அந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்காது, உச்சரிப்பு சரியாக இருக்காது. ஸோ நான் வந்து படன்ட்டு பேசுவேன், தெளிவாக இருக்காதுன்னுப்பீங்க. இப்போது நான் தெளிவாக தமிழில் வாசிக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், நான் பேசுகிறது வந்து ரொம்ப வேகமாக, வார்த்தைகள் வந்து தெளிவில்லாமையும் இருக்கும், உச்சரிப்புகள் வந்து சரியில்லாமல் இருக்கும். ஆனால் நான் இன்னொன்று சொன்னேன், நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் வந்து மெதுவாக பேசணும், மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும், வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கணும், நிதானமாக மெதுவாக பேசணும், நான் பேசுகிறது வந்து எல்லாருக்குமே புரியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் வந்து வேகமாகவும் பேசுவேன், தெளிவாகவும் பேசுவேன். என்னோடய வார்த்தைகள், நான் பயன்படுத்தும் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், என்னோட உச்சரிப்பு, அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பு தெளிவாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரையல் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நான் வாசிக்கின்றேன். ஓகே, எனக்கு முன்னாடி வருபவர்களை நான் கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். நீங்கள் என்னிடம் பேசினால் வீடியோ எடுப்பேன், என்னிடம் பேசாவிட்டாலும் வீடியோ எடுப்பேன். எனக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அல்லது என்னிடம் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வீடியோ எடுப்பேன் என்று முன் அறிவிப்புடன் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன். எனக்கு முன்னாடி வருபவர்களை நான் வீடியோ எடுப்பேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கு நன்றாக புரியும். உங்கள் அனுமதியின்றி உங்களை நான் வீடியோ எடுக்கக்கூடாது என்றால் தயவு செய்து நான் வரும்பொழுது எனக்கு முன்னால் நீங்கள் வராதீர்கள். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று மனதில் நினைத்து கொண்டு என் முன்னால் வராமல் விலகி விடுங்கள். நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு முன்பக்கம் வராதீர்கள். அதாவது என்னுடைய ஸ்மார்ட் போன் கேமராவுக்கு முன் நீங்கள் அப்பியர் ஆகாதீர்கள் என்று அன்புடன் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் பேசாதீர்கள். நான் உங்களிடம் பேசினாலும் நீங்கள் என்னிடம் பேசாதீர்கள். எனக்கு முன் நீங்கள் வந்துவிட்டு என்னுடைய கேமராவில் அப்பியர் ஆகிவிட்டு அதன் பின் நீங்கள் என்னிடம், அதாவது என் கேமராவுக்கு முன் பல மணி நேரம் அல்லது சில நிமிடங்கள் பேசிவிட்டு பின்னர் என்னுடைய அனுமதியின்றி நீ என்னை வீடியோ எடுத்து விட்டாய், அந்த வீடியோவை நீ உன் ஸ்மார்ட் போனில் இருந்து டெலீட் செய்ய வேண்டும் என்று என்னிடம் பேசினால் நான் வீடியோவை டெலீட் செய்ய மாட்டேன். தமிழ்நாடு காவல்துறையினர், அதாவது அரசியல்வாதிகளின் ஏவல் துறையினர், ஏதாவது ஒரு காரணம் கிடைத்தால் என்னை கைது செய்து என்னை அவமானப்படுத்த வேண்டும், ஏதாவது ஒரு காரணம் கிடைத்தால் என்னை கைது செய்து என்னை அவமானப்படுத்த வேண்டும், என்னை சிறையில் அடைக்க வேண்டும், என்னுடைய வீட்டுக்கும் காவல் நிலையத்துக்கும் மாறி மாறி சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் என்னை இங்கும் அங்கும் அலைய விட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றனர் காவல்துறையினர். யாராவது ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ என் முன்னாடி வீம்புக்கென்று உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு வர வைத்து என்னிடம் அவர்களை பேச வைத்து பின்னர் செயற்கையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அனுமதியின்றி நீ அப்பாவி மக்களை வீடியோ எடுக்கின்றாய் என்று என் மீது வழக்கு பதிவு செய்து என்னை நிச்சயம் அவமானப்படுத்த முயற்சி செய்வார்கள் தமிழ்நாட்டு காவல்துறையினர். எனக்கு முன் வந்து, அதாவது நான் வீடியோ எடுக்கும் பொழுது எனக்கு முன் வந்து என்னிடம் பேச்சு கொடுத்து என்னை முதலில் வம்பிழுத்து என்னிடம் பிரச்சனை செய்து என்னிடம் வாதம் அல்லது வாக்குவாதம் செய்து அல்லது என்னிடம் திமிராக பேசிவிட்டு, அதாவது என்னிடம் ஆர்கியூமெண்ட் செய்துவிட்டு நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்னிடம் அவமானப்பட்டுவிட்டு, ஆங்கிலத்தில் நோஸ் கட் என்பார்கள், அதாவது என்னிடம் திமிராக பேசி என்னிடம் வாதம் செய்துவிட்டு உங்கள் மூக்கு அறுபட்ட பின், அதாவது நீங்கள் என்னிடம் பேசி பல்ப் வாங்கிய பின் நாம் இவனிடம் பேசி அவமானப்பட்டு விட்டோம், அந்த வீடியோவை ரஜினிஸ்
கேமராவில் பதிவு செய்து விட்டான். அந்த வீடியோவை பார்த்தால் அதை பார்க்கும் பொதுமக்கள் நம்மை கேலி செய்து சிரிப்பார்கள். இந்த வீடியோவை நாம் திட்டமிட்டு பிளாக் ஆர் பேன் செய்ய வேண்டும். இந்த வீடியோவை ஒளிபரப்பு செய்ய அனுமதிக்க கூடாது. இந்த மாதிரியான காரணங்களை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு என்னிடம் வந்து நீங்கள் என் அனுமதியின்றி நீ என்னை வீடியோ எடுத்துவிட்டாய், அதை நீக்க வேண்டும், நீக்காவிட்டால் காவல்துறையில் புகார் செய்வேன். அல்லது உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு வீடியோவை பிளாக் ஆர் பேன் செய்ய வேண்டும், இந்த வீடியோவை ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று நீங்கள் காவல்துறையில் அல்லது நீதிமன்றத்தில் புகார் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். எனக்கு முன்னால் வருபவர்களை அல்லது என்னிடம் பேசுபவர்களை நான் வீடியோ எடுப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. அதில் ஒரு முக்கியமான காரணம், என்னுடைய உயிருக்கு ஆபத்து உள்ளது. திட்டமிட்டு என்னை கொலை செய்ய காத்து கொண்டிருக்கின்றனர். என்னை கொலை செய்யும் உள்நோக்கத்துடன் அல்லது என்னை அவமானப்படுத்தும் உள்நோக்கத்துடன் எனக்கு முன்னால் வந்து நிற்பவர்களை அல்லது என்னிடம் பேசி என்னிடம் திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் வம்பிழுத்து என்னிடம் பிரச்சனை செய்பவர்களை நான் மக்களுக்கு, அதாவது என்னுடைய ஒளிபரப்பை பார்க்கும் மக்களுக்கு நான் அடையாளம் காட்ட வேண்டும். அதாவது என்னை கொலை செய்ய வருபவர்களை மற்றும் என்னிடம் திமிராக திட்டமிட்டு என்னை கொலை செய்ய வருபவர்களை மற்றும் என்னிடம் திமிராக திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பிரச்சனை செய்பவர்களை நான் வீடியோவில் பதிவு செய்து என்னை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு நான் அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். So my name is Argument Arumugam. Try to do arguments without getting a nose cut from Rajneesh. Many of my close blood relations are criminal lawyers and politicians. My mom's father, my grandfather was a criminal lawyer and politician. He was a communist in doing politics. My mom's younger brother was a criminal lawyer and politician. He was a communist in doing politics. They are not just criminal lawyers and politicians. They are extremely intelligent, extremely successful, extraordinary and legendary criminal lawyers and politicians. My blood relations. I want to tell something about politicians and criminal lawyers. Speech of extremely intelligent politicians will be very powerful. The words and speech will be like a weapon. Their words and speech will be doing a damage like a nuclear bomb. I am not talking about ordinary politicians. I am talking about extremely intelligent and extremely successful, extraordinary politicians. And I want to tell something about criminal lawyers. You cannot win an argument. You cannot win by doing argument with extremely intelligent criminal lawyers. I will tell this in Tamil. திறமையான வழக்கறிஞர்களுக்கு போலீஸ் கேஸ் ஆகாமல் ஒரு குற்றத்தை எப்படி செய்வது என்று நன்றாக தெரியும். அதாவது ஒரு குற்றத்தை போலீஸ் கேஸ் ஆகாமல் எப்படி செய்வது என்று இவர்களுக்கு தெரியும். இவர்கள் ஒரு குற்றம் செய்தால் இவர்கள் மீது காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஒருவேளை காவல்துறையினர் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தாலும் அந்த வழக்கை திட்டமிட்டு திசை திருப்புவது எப்படி, அந்த வழக்கை சமாளிப்பது எப்படி, காவல்துறையினரை கையாள்வது எப்படி, காவல்துறையினர் பதிவு செய்த அந்த வழக்கை திறமையாக கையாள்வது எப்படி என்று இவர்களுக்கு தெரியும். குற்றவியல் வழக்கறிஞர்களின் திறமையான வாதத்தால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறையினர் மற்றும் பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட காவல்துறையினர் பலர் உள்ளனர். காவல்துறையினர் வாகனங்களை மறித்து நிறுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வாகனத்தின் முன் கண்ணாடியில் if they see stickers with lawyer symbol, the police will not block the car. Police will fear to stop or block the cars of criminal lawyers. If they touch the criminal lawyers, it is a risk factor. Again I am telling, if they touch the criminal lawyers, it is a risk factor and fear factor for the police. குற்றவியல் வழக்கறிஞர்களின் வாகனங்களை காவல்துறையினர் மறித்து நிறுத்தி அவர்களிடம் விசாரணை செய்ய அஞ்சுவார்கள் மற்றும் தயங்குவார்கள்.
So it is called genetic skills. I got some genetic skills from my grandfather and my blood relations. So argument of Rajneesh, I mean whenever Rajneesh is doing argument, his argument will be very powerful, and also his arguments will be very funny, attractive and impressive. His arguments will not give a mocking effect. Arguments of Raj will not be mocking anyone in most cases, not all cases. In most cases Raj will never do arguments to mock anyone. Raj is good in doing arguments without doing a plan and preparation, without doing any homework or desk work. Raj's arguments will be very natural and very spontaneous. Mostly the opponents of Raj, mostly the opponents of Raj will get a nose cut effect. Raj can do powerful argument. Raj can do a powerful speech. It comes naturally. That's Rajneesh. So when someone says he's mocking others, it typically means that the person is teasing, ridiculing or making fun of others in a way that can be hurtful or belittling. Mocking can involve forms of mocking, verbal mockery. So I use words of insult, ridicule or belittle others. Non-verbal mockery, using gestures, facial expressions or body language to mock others. Imitations, mimicking someone's behavior, speech or mannerism in a way that is meant to be humorous or derogatory. So impact of mocking, hurt feelings. Mocking can cause emotional pain, hurt feelings in the person being targeted, damaged relationships. Repeated mocking can damage relationships and erode trust. So low self-esteem, being mocked can lead to feelings of inadequacy and low self-esteem. So when people mock insecurity, some people mock others to feel better. So why people mock insecurity? Some people mock others to feel better about themselves. Lack of empathy, failing to consider others' feelings can lead to mocking behavior. Social dynamics, mocking can be used to assert power or control over others. So that's about mocking. So what is genetic skill? Genetic skill transfer refers to the I want to stop this.